ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து கற்பூரவல்லி, ஓமவல்லி சொல்லுவோம். அதை எடுத்து பஜ்ஜி உண்டாக்கியிருக்கேன். அப்புறம் அடுத்தது வந்து மெந்தியக்கீரை எடுத்து பஜ்ஜி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணறோங்கிறது வாங்கோ பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். சின்ன கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு. அதுக்கு வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அனுசரித்து இன்க்ரீடியன்ஸு கூட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை வந்து நம்ம எல்லாமே சால்ட்டு, அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைக்கிறேன். தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் மாவு. கட்டையொன்னும் இல்லாமல் நல்லா கரைச்சி வைக்கணும். இந்த ஓமவல்லி இருக்கு, அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கேன். கற்பூரவல்லின்னு சொல்லுவா. இது எடுத்துட்டாக்க பஜ்ஜி உண்டாக்க போகிறேன். எல்லாத்தையும் கழுகி வச்சுருக்கேன். இது ஓமம் போட்டு பண்ணினா அந்த டேஸ்ட் வரும். அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் விட்றேன். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அது சன்ஃப்ளவர் ஆயிலோ கடலை எண்ணெயோ எது நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெய். எண்ணெய் காஞ்சாச்சு. அந்த இலையை வந்து அதில் போட்டு நல்லா அந்த மாவில் முக்கி இப்படி போடணும். நான் காஞ்சாச்சு எண்ணெய் இதை போடுறேன். ஒவ்வொரு இலையாக எடுத்து இந்த மாவில் முக்கி பெரட்டி இப்படி போடணும். இதில் நான் சோடா மாவு எல்லாம் போடலை. சோடா மாவு இல்லாமே அது நல்லா பொந்திக்கிட்டு வரேன். இதே மாதிரி எல்லா இலையும் இந்த மாதிரி முக்கி இப்படி போடணும். இந்த கற்பூரவல்லிங்கப்பட்ட இலையை, ஓமவல்லிங்கப்பட்ட அந்த இலையை வந்து நல்லா அதை அலம்பி சுத்தம் பண்ணி சார் பிழிஞ்சு எடுத்து அதை தேனை குழைச்சி கொடுப்பா குழந்தைகளுக்கு. வடிகட்டி தேனை விட்டு கொடுப்பா குழந்தைகளுக்கு. இருமல் சளிக்கு நல்லது. இது நம்ம அதை எடுத்துகிட்டு பஜ்ஜி உண்டாக்குறோம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குது. நல்லா பஞ்சாட்டமாக இருக்குது. அந்த ஓமவல்லியோட டேஸ்ட்டும் நல்லா வருது. அது மாதிரி எடுத்து வைக்கிறேன். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்து வைக்கிறேன். எண்ணெயெல்லாம் குடிக்கலை. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பெரட்டுற மாதிரி மறுபடியும் போடுறேன். தான் ஒவ்வொரு இலையாக எடுத்து இது மாதிரி பெரட்டி போடுறோம். நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடல. அப்போ அதனால எண்ணெய் குடிக்கலை. ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி எடுத்துன்னா எண்ணெய் குடிக்கும். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சும். அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்கலை. நல்லா இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருக்குது. சாயந்தர வேளையில் டீ காஃபி குடிக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஓமவல்லி ஆற்றுல இருந்தால் அது மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம். கெஸ்ட்டு வந்தால் கூட அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓமவல்லி எடுத்து பஜ்ஜி ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இனி இப்போ அடுத்தது மெந்தியக்கீரை எடுத்து பண்ண போகிறேன். அதுக்கு இதே மாதிரி ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் போடுறேன். தான் அதுக்கு தேவையான மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கு தேவையான உப்பு. சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான். பெருங்காயத்தூளும் போடுறேன். ஓமவல்லிக்கு எப்படி எடுத்து அதே மெஷர்மெண்ட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணறேன். இது நான் வந்து மெந்தியக்கீரையை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி ஃபேன் காட்டில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி ஜாஸ்தி இருக்குமே. தண்ணி இருந்தால் நம்ம கொஞ்சமாக தான் விடலாம் தண்ணி. இது நான் தண்ணி இப்போ இல்லை, நல்லா ஃபேன் காட்டில் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலரை எல்லாத்தையும் கொஞ்சம் லூஸாக இருந்தது மாவுன்னா அதே மாதிரி எண்ணெய் குடிச்சு விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சோடனே அப்படியே கிள்ளி கிள்ளி போட போகிறோம். வெந்தய கீரை எடுத்து பஜ்ஜி. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நான் அதையும் போடுறேன். இந்த வெந்தய கீரை எடுத்துகிட்ட பஜ்ஜியும் அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருக்குது. இந்த வெந்தய கீரையோட வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வெந்தய கீரை எடுத்து தோசை போட்டிருக்கேன். நிறைய ரெசிபி இருக்குது. எடுத்து தோசை போட்டிருக்கேன். வெந்தயக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி நான் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவா போய் பார்க்கலாம். இது வெந்தயக்கீரை எடுத்து பஜ்ஜி. இப்போ வெந்தயக்கீரை சீசன் கிடைக்கிறதும் போது அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. அதில் அது மாதிரி அடுப்பு மீடியமாக வச்சு போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி வெந்தய கீரை எடுத்துட்டு பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன்.